நீங்கள் பலன் அடைந்து ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமாக இருக்கீங்களா? சரீரத்திலும் கூட பலவீனமாக இருக்கிறீங்களா? ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ பிரியமானவர்களே, அந்த பலனான ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை வைப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு வேண்டிய விடுதலையை கொடுப்பார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் உண்டோ அந்த போராட்டத்திலே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது விடுதலை உண்டு. உங்கள் பலவீனங்களிலே பலன் தருவார். ஸோ நீங்கள் சாட்சிகளாக இருக்கும்படியான கிருபைகளை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரை பரமபிதா யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறாங்களோ, எனக்கு அந்த பரிசுத்த ஆவி தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அளவில்லாத பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களை ஆட்கொள்கிறார். அவர்களுக்கு